சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடணும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? தமிழகத்தில் அண்மை காலமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவங்களின் போது சிலர் குற்றவாளியை விடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணையே கேள்வி கேட்கும் விக்டிம் பிளேமிங் மனநிலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த பெண் அங்கு ஏன் போனாள், ஏன் தனியாக போனாள், என்ன உடை அணிந்திருந்தாள் போன்ற கேள்விகள் அடிக்கடி எழுப்பப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போதும் இதே போன்ற கேள்விகளை சிலர் எழுப்புகின்றனர். இந்த நிலையில் நடிகரும் முன்னாள் பாஜக நிர்வாகியுமான SV சேகர் பாதிக்கப்பட்ட பெண்களை குற்றம் சாட்டும் விதமாக பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய SV சேகர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வீட்டு பீரோவை பூட்டாமல் விட்டுவிட்டு திருடன் உள்ளே புகுந்து திருடிவிட்டான் என்று சொல்வது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும்? பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் அவர்களது பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. வெளியே கழிவறைக்கு சென்றாலும் கூட துணைக்கு ஆள் செல்ல வேண்டும். சுதந்திரம் வேறு, பாதுகாப்பு வேறு. நாம் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 10 கோடி மக்கள் தொகையில் 4-5 பாலியல் குற்றங்கள் நடக்கலாம். ஆனால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். என்கவுண்டர் செய்யும் போது மனித உரிமை அமைப்புகளில் இருந்து பேச வருவார்கள். ரவுடியாக இருந்தாலும் அவர்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பேசுவார்கள். உங்கள் வீட்டு பெண் பாதிக்கப்பட்டால் அப்போது அவரை உடனே என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்றுதானே தோன்றும். லாக்அப் கோரங்களில் சில போலீஸ்காரர்கள் மிருகத்தனமாக நடக்கிறார்கள். அவர்களை சஸ்பெண்ட் செய்யாமல் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். உலகில் இருக்கும் அதே சட்டம்தான் நம்மிடமும் இருக்கிறது. ஆனால் தண்டனை மாறுபடுகிறது. பாலியல் குற்றங்கள் குறித்து பேசும்போது ஒரு பெண் புதருக்கு பின்னால் மறைந்து நின்றபோது குற்றவாளிகள் வந்துவிட்டார்கள் என்று கூறுகின்றனர். ஏன் புதருக்கு பின்னால் போக வேண்டும்? உடனே போலீஸ் எல்லா புதருக்குள்ளேயும் போய் லைட் போட்டு வைக்கவா முடியும்? போலீஸ் தெருவுக்கு லைட் போடுவார்களா அல்லது புதருக்கு லைட் போடுவார்களா? ஒரு நியாயமான குடிமகனாக இதை கேட்கிறேன். ஏனென்றால் எனக்கு அம்மா, மனைவி, மகள், பேத்தி என எல்லோரும் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளின் அருமை தெரியாமல் பேசவில்லை என்று பேசியிருக்கிறார். தற்போது SV சேகரின் இந்த பேச்சுக்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக சமூகம் குரல் கொடுத்தால்தான் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நடந்த துயரங்களை வெளியே பேச முன் வருவார்கள். ஆனால் இப்படி அவர்களையே குற்றம் சாட்டினால் நாளை அவர்கள் எப்படி வெளியே சொல்ல முடியும்? அவர்களது மனதில் ஒரு அச்சம் நிலவாதா? இதனால் குற்றவாளிகள் எளிதில் அடுத்தடுத்த செயல்களில் ஈடுபட வழிவகுக்காதா? பொது வெளியில் பேசும்போது பிரபலங்கள் இப்படித்தான் பேசுவதா என்று SV சேகருக்கு எதிராக பல கேள்விகளை சமூக ஆர்வலர்கள் எழுப்புகின்றனர். யாரும் இலவசம் வாங்காதீங்க, 1000 ரூபாலாம் வாங்காதீங்கன்னு சொன்னவர் ஒரு தமிழ்நாட்டில் பிறகுற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பவுனில் மோதிரம் பண்ணி போடுங்கிற. ஒரு நாளைக்கு 2000 குழந்தை பிறகுது தமிழ்நாட்டில். அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறகுறதுக்கெல்லாம் சனி ஞாயிறு லீவ் எல்லாம் கிடையாது. இந்த பாட்டுக்கு பிறந்துட்டு தான் இருக்கும். எங்கேருந்து கொடுப்பாரு? ட்ரம்ப்புக்கிட்டே அவ்வளோ கோல்டு இருக்காது. வாய்க்கு வந்ததை உணர வேண்டியது. விஜய் என்னுடைய நண்பருடைய மகன்தான். ஆனால் சினிமா வேற, அரசியல் வேறங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்காம திமுக தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டு அவர் போட்ட மீட்டிங்கில் 41 பேர் செத்து போனாங்க. சமீபத்தில் ஒரு பையன் செத்து போனான். அதுக்கு முன்னாடி 6 பேர் செத்து போனாங்கன்னு பார்த்தா அவர் என்னமோ கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி பலி கொடுத்துக்கினே போகிறாரே தவிர இவர் எப்படி வாழ வைப்பாருன்னு எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர்கிட்ட வந்து சேர்ந்தவங்கெல்லாம் மற்ற கட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள், மற்ற கட்சியில் வேறு வழி இல்லாமல் அங்கே நமக்கு போனி ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்து ஒட்டிக்கிட்டவங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்களால வெற்றி பெற முடியும்? அவங்களுக்கு ஓட்டு வாங்குவாங்க. அந்த ஓட்டு எப்படின்னா ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்கு முடியும். ஆனால் அது திமுகவுக்கு நடக்காது. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு தான். திமுக எதிர்ப்பு ஓட்டு யார் பண்ணுறாங்க? அதிமுக. அப்போ அதிமுக ஓட்டை தான் இவங்க பிரிப்பாங்க. அதுதான் நடக்க போகுது. பாஜக எவ்வளோ சீட்டு வேணா வாங்கலாங்க. பாஜகங்கிறது ஒரு மிகப்பெரிய பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் வேணா தண்ணியில் குதிக்கலாம். பாறாங்கலுக்கு ஒன்றுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க தான் மூழ்கி போயிடுவாங்க. தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள், இந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கும் பாலியல் குற்றத்திற்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்.
இப்போ எங்கள் வீட்டில் பீரோ வேணா பூட்டாத போயிட்டேன், ஒரு திருடன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இதுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை நான் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கணும். அது வந்து காட்டுக்கு போய் பாத்ரூம் போறேன்னா கூட கூடைக்கு துணைக்கு யாராவது போகணும். ஏனென்றால் நாம் வந்து முதல்ல நமக்கு வந்து சுதந்திரம்ங்கிறது வேற, பாதுகாப்பு வேற. நாம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 10 கோடி பேர். நீங்க சொல்ற இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு 3 நடந்திருக்கா, 4 நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. இதனால் ஆனால் பாலியல் குற்றவாளிகளுக்கு அந்த ஷூட்டட் சைட்டு மாதிரி தண்டனை உடனடியாக நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு நேரடியான மரண தண்டனை. இந்த போலீஸ் என்கவுண்டர் பண்ணும்போது உடனே ஐயோ மனித உரிமையிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அது எப்படி நீ சுடலாம்? அவர் பெரிய ரவுடியாச்சே, அவருக்கு நீ பிரியாணினா போட்டு ஜெயிலில் வச்சிருக்கணும், அப்படி தானே பேசுகிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பாதிக்கப்பட்டவனை உடனே சுடணும்னு தோணும் இல்லையா? நமக்கு உலகத்தில் இருக்கிற அதே சட்டங்கள் தான் நமக்கும் இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட தண்டனை மாறுபடுகிறது. தண்டனை மிக கடுமையாக இருக்கும் பட்சத்தில் குற்றங்கள் குறையும், எந்த அரசாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? நான் ஒரு நியாயமான குடிமகனாக இருக்கிறேன். கட்சி கிச்சியெல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, மகள் இருக்கா, பேத்தி இருக்கா. நான் ஒன்றும் பொன் குழந்தையுடைய அருமை தெரியாமல் நான் பேசலை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அவர் 21 வயசு 22 வயசு இருக்கும். அந்த பொண்ணை நாங்கள் கடைக்கு கூட அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வாட்ச்மேன் இருக்கான், வாட்ச்மேன் போட்டோம். இல்லை சார் நான் போய் சோப்பு வேணும். என்ன சோப்பு வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதுதான் காரணம். என்னன்னு சொல்ல இல்லையா, வாட்ச்மேனை கூட்டு போ. நாம வந்து நம்மை நம்பி வந்த பெண்களுக்கு நாம பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும்? கலைஞர் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் கலைஞரோட 50 ஆண்டுகளாக பழகினவன். ஸ்டாலின் அவர்களோட 40 ஆண்டுகளுக்கு மேலே பழகினேன். ஜெயலலிதா அவர்களோட 92லேருந்து பழகினவன். மோடி அவர்களோட 2012லேருந்து பழகினேன். நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான நேர்மையாக இருந்ததுனால தான் என்னை எந்த கட்சியிலையும் வச்சுக்கல, வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் இனிமேல் எனக்கு எந்த கட்சியும் வேண்டாம் அப்படின்னா நான் திமுகவில் சேர்ந்துட்டேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, நான் திமுகவுக்கு ஆதரவாளர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு நண்பனாக இருக்கிறேன். இது எனக்கு வாழ்க்கையில பெருமையாக இருக்கும். நீங்க மயிலாப்பூர்ல நிக்க போறீங்களான்னா, நான் எங்க வீட்டு வாசல் நின்னாலே மயிலாப்பூர்ல நிக்கிறது தான். ஏன்னா என் வீடே மயிலாப்பூர்ல தான் இருக்கு. நான் எதுக்கு மயிலாப்பூர்ல நிக்கணும்? ஏற்கனவே கட்சிக்கு உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க நிக்கட்டும். அவங்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்றேன். எனக்கு தமிழகம் முழுவதும் திமுகவுக்காக இந்த தடவை நான் பிரச்சாரம் பண்ணி நான் திமுக வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு அணில் உதவின மாதிரி என்னுடைய உதவி இருக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.